இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய சிந்தனைக்கென்று மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 1 6 முடிய உள்ள பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசு ஆண்டவர் தாம் வளர்ந்த ஊராகிய நசரேத்திற்கு வருகிறார். அங்கு தொழுகை கூடத்தில் அவர் கற்பிக்க தொடங்கினார். பலரும் வியந்து போனார்கள். இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவரது ஞானம் என்று வியந்தார்கள். ஆனால் பலர் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். இயேசு சொல்லுகிறார், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர். அன்பானவர்களே, உண்மை என்ன? நம்முடைய வாழ்க்கையில யாரிடமிருந்தும் கடவுளுடைய ஞானம் பிறந்து வந்து நமக்கு கற்பிக்கலாம். சிறியவர்களோ பெரியவர்களோ யாரிடம் உண்மை இருக்கிறதோ, யாரிடம் தெய்வ பயம் இருக்கிறதோ, யார் யார் மற்றவர்களுக்கு உண்மையான மதிப்பை மரியாதை அளிக்கிறார்களோ, யார் அன்பு செய்ய தெரிந்திருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து கடவுள் பேசுவார், ஞானம் வெளிப்படும். ஆனால் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவர்கள், சொந்தக்காரர்கள், ஒரே ஊரை சேர்ந்தவர்கள், இவர்கள் மத்தியில இவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. காரணம் என்ன? பார்த்து பழகிய ஒரு இடம். நாம் பழமொழியாக அல்லது முதுமொழியாக ஒன்றை காணுகிறோம். தேவனுக்கு அஞ்சாது கோவில் பூனை தேவனுக்கு அஞ்சாது என்று சொல்லுகிறார்கள். பூவும் நெய்யும் நம்முடைய இந்து சகோதரர்களுடைய ஆலயத்திலே எப்போதும் இருக்கும். அது கடவுள் பிரசன்னத்திலேயே இருக்கிறதாக அவர்கள் அதை ஏற்றுகிறார்கள், சுற்றுகிறார்கள். அது தேவனுக்கு அஞ்சாது என்பதில் என்ன பொருள்? அங்கேயே எப்பொழுதும் இருக்கிறது. அதற்கு புதிதான சூழல் இல்லை, புதியதான மனிதர்கள் அங்கு வரவில்லை. எப்போதும் மனிதர்கள் எல்லாரும் தெரிந்தவர்கள் வருகிறார்கள், போகிறார்கள், பூஜாரி இருக்கிறார், அப்படியே வாழ்க்கை சூழல் இருக்கிறது. அதை போல பழகியவர்கள் மத்தியிலே உண்மையான மதிப்பு நல்லவர்களுக்கு கிடைக்காது. மற்றவர்கள் புகழ்வார்கள், அவர்களை பற்றி புத்தகங்கள் எழுதுவார்கள், மேடை பேச்சு அவர்களை பற்றி வெளிப்படும். இயேசு நம் மத்தியில் இருக்கிறார், அதனால் அவரை நீங்கள் அங்கீகாரம் கொடுக்காமல் இருக்கிறீர்களா? இயேசு எப்பொழுதும் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவருடைய சாயலிலே நாம் இருக்கிறோம் என்பதனால் நாம் கடவுளுக்கு பயம் இல்லாமல் நடக்கிறோமா? கோவில் பூனை தேவனுக்கு அஞ்சாது என்பதை போல நாம் அஞ்சாமல் இருக்கிறோமா? நம்முடைய விருப்பம் போல நடக்கிறோமா என்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். கடவுளை நம்முடைய விருப்பம் போல எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் விருப்பம் போல நாம் அவரை எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். அன்பின் தெய்வமே, தெய்வங்களுக்கெல்லாம் மேலானவரே, உம்முடைய பிரசன்னம் எப்போதும் எங்களுடன் இருக்கிறது. உம்முடைய பிரசன்னத்தில் தவிர்த்து நாங்கள் எங்கும் வாழ முடியாது என்பதை உணர்ந்து எல்லா வேளைகளிலும் உமக்கு பயந்து, உம்முடைய கட்டளைகளுக்கு அஞ்சி அதன்படியே நடந்து உம்மை மகிமைப்படுத்த அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.